வணக்கம் சார், என் பேர் சந்தோஷ். நான் வைக் பைக் இந்தியா பிரைவேட் லிமிட்டடில் பேட்டரி சர்வீஸில் இருக்கேன். இவர் என் கூட ஒர்க் பண்ணுறவர், இவர் பாண்டி. நம்ம இப்போ பேட்டரி சர்வீஸை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே, இப்போ கஸ்டமர்கிட்டருந்து பேட்டரி வந்துச்சுன்னா நம்ம பேட்டரியில் ஃபஸ்ட்டு என்ன ஃபால்ட்டுன்றதை செக் பண்ணணும். அதுக்காண்டி நம்ம மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இது 60.8 வோல்ட் 48 AH. இதோட அப்பர் கட் ஆஃப் வந்து 69, ஃபுல் சார்ஜ் இருக்கும்போது 69 இருக்கும். இப்போ கட் ஆஃப் ஆயிருச்சுன்னா 64 இருக்கும். இப்போ 50% சார்ஜ் இருக்குது, 62 இருக்குது. இதோட லோயர் கட் ஆஃப் வந்து 52. இப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பேட்டரி அதுக்கப்புறம் பேட்டரி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரில் செக் பண்ணணும். மல்டிமீட்டர் செக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து டிஸ்சார்ஜ் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். டிஸ்சார்ஜ் ஓகே. சார்ஜிங் நம்ம மல்டிமீட்டரை செக் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம சார்ஜர் போட்டு செக் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா சார்ஜர் போட்டு செக் பண்ணி பார்த்து ஓகே ஆயிடுச்சுன்னா BMS ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பேக்கை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பேக் ஓப்பன் பண்ணோடனே பேக் இப்படி தான் சார் இருக்கும். பிஎம்எஸ்லேருந்து நம்ம சீரிஸ் கேப்பை செக் பண்ணணும். சீரிஸ் கேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு நெகட்டிவில் என்ட்ரு வச்சோம். நெகட்டிவில் மாட்டிட்டு செக் பண்ணோம்னா 3.2 3.2 இன்க்ரீஸ் ஆகணும் சார். இன்க்ரீஸ் ஆகி 19 சீரீஸுமே செக் பண்ணி பார்க்கணும். ஓகே அப்படின்னா ஏதாவது எந்த சீரீஸில் இப்போ 17வது சீரீஸ் காட்டலன்னா அந்த 17வது சீரீஸில் சீரீஸ் லைன் கட் ஆகிருக்கும், சால்ட்ரிங் கட் ஆகிருக்கணும். அடுத்த ஸ்டெப் இந்த இதில் ப்ராப்ளம் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு நிக்கல் பிளேட் பார்க்கணும். நிக்கல் பிளேட் வெல்டிங் எதுவும் சரியில்லை, நிக்கல் பிளேட் பிடிங்கிருக்கான்னு செக் பண்ணணும். அது ஓகே அப்படின்னா செல்லு லீக்கேஜ் எது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். செல் லீக்கேஜ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ எல்லாம் ஓகே, செல் பூரா அன்பேலன்சிங்காக இருக்குன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பேலன்சிங் பண்ணுவோம். நம்ம பேலன்சிங்கான கிட்டு வச்சுருக்கோம். பேலன்சிங் சாஃப்ட்வேர் இருக்குது. 19 சீரீஸ் காட்டிடும். அந்த 19 சீரீஸில் எந்த சீரீஸ் லோவாக இருக்கோ அதை பேலன்சிங் பண்ணி தரும் இந்த பேலன்சர். அதாவது ஒவ்வொரு செல்லுக்கும் பகிர்ந்து கொடுக்கும். ஆமாம், எல்லாத்தையுமே ஈக்குவல் பண்ணி கொடுக்கும். 3.2 வோல்ட் ஈக்குவல் பண்ணி தரும். ஓகே, புரியுது. இப்படி செல் பேலன்சிங் பண்ணுறதுனால நமக்கு பேட்டரியோட லைஃப் நல்லாயிருக்கும். ஆமாம் சார், எல்லா செல்லும் 19 சீரீஸுமே ஒரே மாதிரி சார்ஜ் டவுன் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பேக் கரெக்டாக இருக்கும். அன்பேலன்சிங்காக இதாச்சுன்னா பேக் ஒரு சீரீஸ் டவுன் ஆகிடுச்சுன்னா BMS ஏதாவது கட் பண்ணி விட்டுரும். இது வந்து 8 சேனல் மிஷின். ஒரு செல்லோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவோம். அதில் நம்ம 3 கேட்டகரிஸ் பிடிக்கிறோம். 3AH 4AH 5AH. ஓகே, அதே மாதிரி இது பிரித்ததுக்கப்புறம் ஒரு பேக் பண்ணணும்னா 3AHல எடுத்தோம்னா அந்த 3AH தான் ஒரு ரோ ஃபுல்லாக ஒரு சீரீஸ் ஃபுல்லாக போடணும். ஓகே, 3AH போடுறோன்னா அந்த 3AH தான் இந்த பேக் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணணும் சீரீஸ் கனெக்ஷனில். அடுத்து நான் 4AH தான் போட்டேன்னா 4AH தான் ஃபில் பண்ணணும். செல்லு மிங்கிள் ஆச்சுன்னா பேக் கம்ப்ளீட் ஆகாது. BMS அக்செப்ட் பண்ணிக்கிறாது, பேக் ஃபெயிலியர் ஆயிரும். மென்ஸ் நம்ம புது பேக் பண்ணுறப்ப நம்ம எல்லாமே 6AH போடுவோம். அதனால் இப்போ பூராமே பேலன்சிங்காக இருக்குது, ஓகே ஆயிரும். ஒரு 3AH ஒரு 4AH மாற்றி போட்டோம்னா செல்லு கம்ப்ளீட் ஆகாது, பேக் ஃபெயிலியர் ஆயிரும். 3AH போட்டோம்னா அந்த 19 செல்லுமே ஒரு சீரீஸ் ஃபுல்லாமே 3AH போடணும். 4AH போட்டோம்னா அந்த 19 சீரீஸுமே 4AH போடணும். அப்படி போட்டோம்னா சார் பேக் கம்ப்ளீட் ஆகும். பேக் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் நிக்கல் பிளேட்டு வெட்டணும். வெட்டிட்டு இதில் நம்ம வெல்டிங் பண்ணணும். வெல்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் பேலன்சிங் எல்லாம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம BMS ஃபிட் பண்ணிவிட்டு சீரீஸ் கேபிள்லாம் சால்டரிங் பண்ணிவிட்டு சேம்பரில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் பேக் கம்ப்ளீட் ஆகிட்டு அதோட எக்ஸ்பர்ட்டு சேம்பர் எவ்வளோ இருக்குன்னு நம்ம ஒட்டிடுவோம் சார். ஓகே, இப்படிதான் வந்து நீங்கள் சர்வீஸ். ஆமாம் சார், ஆமாம் சார். தேங்க்யூ சார்.